அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது இறுதி தூதரின் இறுதி பேருரை பாகம் 16. தூய்மையான துலாக்கோல். தூய்மையான துலாக்கோல் ஒரு சாராரை நெற்றியில் பிறக்க வைத்து அவர்களுக்கு உயர்வையும் மற்றொருவரை காலில் பிறக்க வைத்து அவர்களுக்கு தாழ்வையும் கொடுப்பது இறைவனுடைய பண்பு அல்ல. நிச்சயமாக இது இறைவனுடைய பண்பு அல்ல. மக்களே, சிந்தியுங்கள். இது ஒரு அநியாய அளவுகோல். ஆனால் திருக்குர்ஆன் கூறுவதோ தூய்மையான துலாக்கோல். எப்படி? மனு தர்மம், பைபிள் போன்ற இறைவனை ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் திருக்குர்ஆன் சொந்தமாக்கவில்லை. உலகில் உள்ள மனித இனம் அனைத்தையும் அவனது படைப்பு. அனைத்துமே அவனது படைப்பு தான். அந்த மனித இனம் ஒரே ஒரு ஜோடியிலிருந்து பிறந்திருக்கிறது என்று கூறி ஒரு நொடியில் உலகில் உள்ள நிறம், மொழி, குலம், கோத்திரம், கலாச்சாரம் என்ற அனைத்து பேதங்களையும் தகர்த்து எறிகின்றது. இது சாதாரண வார்த்தை அல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெளிவாக இந்த வார்த்தையை சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, அனைத்தையும் படைத்து பரிபாலித்துகின்ற அல்லாஹ்வின் வார்த்தை. அடுத்து குலம், கோத்திரம். மனிதன் ஒரு சமூக பிராணி. அவன் கூட்டாகத்தான் வாழ்ந்தாக வேண்டும். அந்த கூட்டு வாழ்க்கைக்கு யாராவது ஒருவன் தலைமை பொறுப்பேற்கின்றான். சமூகத்தில் இதனால் அவனது குடும்பத்தாருக்கு ஒரு மதிப்பு கிடைக்கின்றது. பிறகு அந்த ஊரை, அந்த நாட்டை தலைமுறையாக அந்த குடும்பம் ஆண்டு கொண்டு இருக்கின்றது. அது மன்னர் பரம்பரை என்று அழைக்கப்படுகிறது. அல்லது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு சீர்திருத்த சிந்தனைவாதி தோன்றியிருப்பான். அதனால் அந்த குடும்பம் மதிக்கப்படும். இந்த சமூக அந்தஸ்து தலைமுறையாக தொடரும். இப்படி பல்வேறு காரணங்களால் குடும்பம், சமுதாயம் மரியாதை பெறுகின்றது. இப்படி மரியாதை பெறும் இந்த குடும்பம் தங்களுக்கு மத்தியில் மட்டும் திருமண உறவு வைத்துக் கொள்கின்றது. மற்ற குடும்பங்களில் திருமண சம்பந்தம் வைத்துக் கொள்வதே கிடையாது. ஏன்? அவர்கள் சக மனிதர்களாகவே மதிப்பதில்லை. தங்கள் குடும்பங்களுக்கொன்று சில மரபுகளையும் விதிமுறைகளையும் வைத்துக்கொண்டு வரம்புகளை வகுத்து கொண்டு தங்களை சிறந்தவர்கள் என்று அவர்கள் தம்பட்டம் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். அவர்களை விட்டும் வெளியேற வேண்டும். இறைவன் படைத்த உலகம் மிகப்பெரிய உலகம். இந்த பூமி மிக விரிந்தது. எங்கே வேணாலும் நீங்கள் வாழலாம். சுயமரியாதை மட்டும்தான் முக்கியம். அதை கவனத்தில் கொண்டு சிந்தித்து செயல்படுங்கள்.